வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பல்வேறு திட்டப் பணிகளை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். போக்குவரத்து சேவைகளை ஒருங்கிணைக்கும் சென்னை ஒன் செயலி அறிமுகம். ஏசி ரயில்களில் வழங்கப்படும் போர்வை, படுக்கை விரிப்புகள் திருட்டு. ரயில்வேக்கு 1 கோடி ரூபாய் இழப்பு. திருச்சியில் 4.5 ஆண்டுகளில் எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றம். அமைச்சர் கே.என். நேரு விஜய்க்கு பதிலடி. செப்டம்பர் 25ஆம் தேதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா நடைபெறும். ஊடக செயலாளர் அமுதா IAS அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். கிராம சுகாதார செவிலியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். சென்னை கலைவாணர் அரங்கம் வளாகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் பயின்ற கிராம செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1156 கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மேலும் 75 துணை செவிலியர் பணியிடங்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை பொது போக்குவரத்து சேவைகளை ஒருங்கிணைக்கும் வகையில் சென்னை ஒன் செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த செயலியில் புறப்படும் இடத்தையும் சென்று சேரும் இடத்தையும் குறிப்பிட்டு டிக்கெட் பெற்றால் அதன் மூலம் சென்னை மாநகர பேருந்து, மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில்களில் பயணம் செய்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாடகை கார், ஆட்டோக்களை முன்பதிவு செய்யும் வசதிகளும் இந்த செயலியில் இடம்பெற்றுள்ளன. இதனையடுத்து சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு 3% விளையாட்டு இட ஒதுக்கீட்டின் கீழ் அரசு துறைகள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வழங்கிடும் வகையில் 4 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். ஏசி ரயில்களில் வழங்கப்படும் போர்வை, படுக்கை விரிப்புகளை மக்கள் திருடுவதால் ரயில்வேக்கு ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த பொருட்கள் திருடி செல்வது குறித்த வீடியோக்கள் இணையதளத்தில் வெளியானதால் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. நீண்ட தூர ரயில்களில் 1 வகுப்பு, 2ஆம் வகுப்பு மற்றும் 3ஆம் வகுப்பு ஏசி வசதி கொண்ட பெட்டிகளில் பயணம் செல்பவர்களுக்கு ஒரு போர்வை, ஒரு தலையணை, 2 படுக்கை விரிப்புகள், முகம் துடைக்க ஒரு துண்டு ஆகியவை ரயில்வே சார்பில் இலவசமாக வழங்கப்படுகிறது. ரயில்வேக்கு சொந்தமான இந்த பொருட்களை பயணிகள் தங்கள் பயணத்தின் போது பயன்படுத்திவிட்டு இறங்கும் போது அப்படியே விட்டு செல்ல வேண்டும். ஆனால் டெல்லி, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த பொருட்களை திருடி செல்வது குறித்த வீடியோக்கள், இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் போர்வை, படுக்கை விரிப்புகள், கண்ணாடி என ரயில் பெட்டிகளில் இருந்து எடுத்து செல்லப்படும் பொருட்களால் ரயில்வேக்கு ஆண்டுதோறும் சராசரியாக 80 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நீண்ட தூர ரயில்களில் குளிர்சாதன பெட்டிகளில் பயணிகளுக்கு பயன்படுத்த வழங்கப்படும் போர்வை, படுக்கை விரிப்புகள், துண்டு உள்ளிட்டவற்றை அதே எண்ணிக்கையில் இருக்கிறதா என்பதை கண்காணிக்க வாய்மொழியாக உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது ரயில் புறப்படும் இடத்திலிருந்து கடைசியாக வந்து சேரும் ரயில் நிலையத்திற்கு முன்பாக அவற்றை சரிபார்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சியில் 4.5 ஆண்டுகளில் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் கே.என். நேரு பதிலடி கொடுத்துள்ளார். திருச்சி அண்ணா அறிவியல் மையம் கோளரங்கத்தில் வேடிக்கை அறிவியல் காட்சி கூடத்தினை அமைச்சர்கள் கே.என். நேரு, கோவிச்செழியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ, ஆட்சியர் சரவணன், மேயர் அன்பழகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் அமைச்சர் கே.என். நேரு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பெரிய நிறுவனம் அமைய இருப்பதாகவும் இதன் மூலம் சுமார் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்தார்.
தொடர்ந்து திருச்சியில் 4.5 ஆண்டுகளில் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி உள்ளதாகவும், வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு அது தெரியாது எனவும், திருச்சி மாவட்டம் வளரவில்லை என்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்தார். மேலும், தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் உருவானாலும் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் எனவும் அமைச்சர் KN நேரு நம்பிக்கை தெரிவித்தார். இதுவரை எந்த இடத்திலும் இல்லாத ஒரு பெரிய நிறுவனம் நம்ம ஊருக்கு மணப்பாறை சிப்காட்டில் வரப்போகுது. அதில் அந்த நிறுவனம் மட்டும் வந்தால் திருச்சியினுடைய முகமே மாறிவிடும் என்று அனைத்து தொழிலதிபர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார்கள். 5000 பேருக்கு வேலை தருகிற ஒரே நிறுவனம் வருகிறது. எனவே ஜபல் எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி வந்திருக்கு. அதனால் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் மகளிருக்கு வேலை வாய்ப்பு தருகிற அந்த தொழிலையும் நமக்கு தருவதற்காக மாண்பு முதல்வர் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை பற்றிலாம் இல்லை. நீங்கள் செப்டம்பர் 25ஆம் தேதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா நடைபெறும் என தமிழ்நாடு அரசின் ஊடக செயலாளர் அமுதா IAS அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கொண்டாட்டம் வரும் 25ஆம் தேதியன்று நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடக்க உள்ளதாக தெரிவித்தார். இவ்விழாவில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்று நான் முதல்வன், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட 7 திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், 2000த்திற்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயன்பெற விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 500க்கும் மேற்பட்ட திறன்களில் மாணவர்கள் பயிற்சி பெற திட்டமிட்டுள்ளதாகவும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 1,00,000த்திற்கும் மேற்பட்டோர் நேர்காணல் மூலம் பணி நியமனம் பெற்றுள்ளனர் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 5:30 மணிக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு வங்கக்கடலை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் மத்திய கிழக்கு அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் செப்டம்பர் 25ஆம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் சனிக்கிழமை வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குறிப்பாக செப்டம்பர் 22ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய 11 மாவட்டங்களில் மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2வது முறையாக சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 83,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2வது முறையாக 560 ரூபாய் உயர்ந்து மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் உயர்ந்து 10,430 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 83,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 148 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,48,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்து உள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள
தமிழக ஆந்திர எல்லை பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வாணியம்பாடி மதுவிலக்கு அமல்பிரிவு போலீசார் அப்பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கொரிப்பள்ளம் என்ற இடத்தில் 3500 லிட்டர் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்கள் ஆகியவற்றை கண்டறிந்து அளித்தனர். மேலும் இது தொடர்பாக ஆந்திர மாநில சித்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத அமாவாசையையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தங்க கேடயத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது. கடந்த வாரம் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்திற்கு சென்ற ஒருவர் உள்ளே விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயற்சி செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை தடுக்கும் விதமாக குறைதீர் கூட்டத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்த பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே குடிநீர் தொட்டியை திறந்துவிடும் போது ஆபரேட்டர் மாணிக்கம் என்பவர் தொட்டியின் இரும்பு ஏணியின் மூலம் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் அவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டியில் 2.17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சமூக நீதி பள்ளி மாணவர் விடுதி கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து இவ்விழாவின் காணொலி காட்சி நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பார்வையிட்டார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை தொடர்ந்து விழுப்புரம் மண்டல தீயணைப்புத்துறை சார்பில் 5 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மண்டல இணை இயக்குநர் தென்னரசு தெரிவித்தார். இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையில் புதியதாக விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மண்டலம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருந்த திருச்சி மண்டலத்திலிருந்து இந்த புதிய மண்டலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டலத்தில் விழுப்புரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் அடங்கியுள்ளன. இதில் மொத்தம் 48 தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையங்கள் இந்த விழுப்புரம் மண்டலத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும். திருப்பூரில் பாறைக்குழியில் குப்பைகள் கொட்டுவதை நிறுத்த கோரி 200க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். இதனால் காங்கேயம் பிரதான சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை கிடங்கல் ஊராட்சியில் 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது உடனடியாக குடிநீர் வழங்கவும், ஊராட்சியில் சேதமடைந்துள்ள மின்கம்பங்களை மாற்ற வேண்டும், குளங்களை முறையாக தூர்வாரி தண்ணீர் சேமித்து நிலத்தடி நீர் மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட எஸ்டிபி கட்சி அணியின் மாவட்ட தலைவர் ஜலாலுதீன் தலைமையில் திவான் கலிஃபுல்லா நினைவு தூண் அமைத்து தர மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. திவான் கலிஃபுல்லா அவர்களுடைய நினைவாக புதுக்கோட்டை டிவிஎஸ் கார்னர் அருகில் அவருக்காக ஒரு நினைவு தூண் அமைக்க வேண்டுங்கிற அடிப்படையில் தான் அந்த கோரிக்கை வைக்க வருகை தந்திருக்கோம். ஏனென்றால் திவான் கலிஃபுல்லா அவர்கள் புதுக்கோட்டை இந்த மாவட்டத்துடைய சமஸ்தானத்துடைய வளர்ச்சிக்கு, கல்விக்கும், அதே போல் சமூக நலனுக்காக மிகவும்
திறம்பட செயலாற்றி பணிபுரிந்த அவர்களுடைய எதிர்வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அந்த வரலாற்றை சொல்லும் விதமாக அந்த நினைவு தூணை அமைக்க வேண்டும். அதே போல் டிவிஎஸ் கார்னர் பகுதியில் இருக்கக்கூடிய அவர் பெயர் தாங்கி இருக்கக்கூடிய கலிஃபுல்லா நகர் அந்த பகுதி சார்ந்து இருக்கிறனால, இஸ்லாமியில் அதிகமாக அந்த பகுதியில் இருக்கிறனால அவருடைய நினைவு கூறும் விதமாக இந்த தூண் அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதே போல் பொதுமக்களுடைய கோரிக்கையையும் இந்த நினைவு தூண் அமைக்க வேண்டும் என்பதுதான். கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பான யங் இந்தியன் அமைப்பின் 9வது பதிப்பாக எக்ஸ்பெக்டர் எனும் கற்றல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் போர் விமானப்படை வீரர் மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ விண்வெளி வீரர் பிரசாந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், எத்தகைய தொழில்நுட்பங்கள், நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் வந்தாலும் இயற்கையான இறை நம்பிக்கையை வெல்ல முடியாது என கூறினர். புதுக்கோட்டையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் பிறந்தநாள் விழா மதிமுக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் 82வது பிறந்தநாள் விழா புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் SK கலியமூர்த்தி மற்றும் வழக்கறிஞர் சிற்றரசு பொருளாளர் ஆதிமூலம் மற்றும் கழக நிர்வாகிகள் தலைமையில் 10 கிலோ கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சந்தைப்பேட்டையில் உள்ள நேசக்கர முதியோர் காப்பகம் இல்லத்தில் 100க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் திருப்பூர் மாநகர் மாவட்ட மதிமுக சார்பில் ஞானாலயா வள்ளலார் கோட்டத்தில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநகர் மாவட்ட செயலாளர் அரிமா நாகராஜ் தலைமையில் உணவுகள் தயாரிக்கப்பட்டு ஆதரவற்றவர்களுக்கு நேரடியாக சென்று அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. இதேபோல் கருவம்பாளையம் பகுதி கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணி, மாநில இளைஞரணி துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன், மாநகர மாவட்ட துணை செயலாளர் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடு அரசு முன்னணியில் இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை மற்றும் சென்னை கண் ஆராய்ச்சி மைய அறக்கட்டளை சார்பில் 18வது கல்வி விருக்ஷா 2025 என்ற பெயரில் தேசிய கண் மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருத்தரங்கம் குறித்து எடுத்துரைத்தார். அப்போது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடு அரசு முன்னணியில் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே கண்ணுக்கு பொறுத்திருக்கு கண்ணாடி, அப்புறம் கிட்டத்தட்ட 300க்கு மேலே இலவசமாக கேட்ராக்ட் சர்ஜரி, அதுக்கப்புறம் அதிநவீன சிகிச்சை முறைகள் காப்பீடு திட்டம் மூலமாக அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது, அதே நேரத்தில் மாணவர்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஒரு பயணியாக செயல்பட்டு இருக்காங்க. 3 தலைமுறையாக கண் சிகிச்சை முறையில் தன்னோட தடம் படைத்திருக்கும் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பில் 24 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் நாட்டில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பயங்கரவாத அமைப்புகள் பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் பாகிஸ்தானின் கைபர் மாவட்டம் திராக் பள்ளத்தாக்கு பகுதியில் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றுள்ளது. இந்த குண்டுவெடிப்பில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 24 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் பாகிஸ்தானி தலிபான் பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு வரும் கட்டிடம் அருகே நடைபெற்றதாகவும் இதில் 14 பயங்கரவாதிகள் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு திட்டப் பணிகளை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். போக்குவரத்து சேவைகளை ஒருங்கிணைக்கும் சென்னை ஒன் செயலி அறிமுகம். ஏசி ரயில்களில் வழங்கப்படும் போர்வை, படுக்கை விரிப்புகள் திருட்டு. ரயில்வேக்கு 1 கோடி ரூபாய் இழப்பு. திருச்சியில் 4.5 ஆண்டுகளில் எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றம். அமைச்சர் KN நேரு விஜய்க்கு பதிலடி. செப்டம்பர் 25ஆம் தேதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா நடைபெறும்.
ஊடக செயலாளர் அமுதா IAS அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.